பாகிஸ்தானுக்கு ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க, பேட்ஸ்மென் இருக்காங்க. ஆனாலும் இந்தியான்னு வந்தா அவங்களுக்கு உதறல் தான். அதுவும் இந்த ஒருத்தரை பார்த்தா போதும், பாகிஸ்தான் டீம் மொத்தமா ஆட்டம் கண்டு நடுங்கி நிக்குது. யாருன்னு பார்த்தா 2025 ஆசிய கோப்பையில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போட்டியில கை குலுக்கிறதுல ஒரு பிரச்சனை. போட்டி நடுவர் ஆண்டி பைகிராஃப்ட் தான் இதுக்கு காரணம்னு பாகிஸ்தான் புகார் கொடுத்தது. ஆனா ஐசிசி உடனே பைகிராஃப்ட்டுக்கு கிளீன் சீட் கொடுத்துச்சு. இதனால கோபமான பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் நாங்க இந்த ஆசிய கோப்பையிலிருந்து விலகப் போறோம்னு சொல்லுச்சு. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு நடுக்கம். ஏன்னா அவங்க அப்படி விலகினா ஜெய் ஷா தலைமையில் இருக்க ஐசிசி மிகப்பெரிய அபராதம் விதிக்கும். ஏற்கனவே பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் நிதி நெருக்கடியில் இருக்கு. சாம்பியன்ஸ் டிராபிக்கு அப்புறம் மைதானங்களை சரி செய்ய நிறைய பணம் செலவு பண்ணிட்டாங்க. அதனால அவங்களால இந்த அபராதத்தை தாங்க முடியாது. அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் ஐக்கிய அரபு அமீரக அணியோட மோத போகுது. இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா சூப்பர் 4 சுற்றுக்கே போக முடியாது. ஒருவேளை பாகிஸ்தான் ஜெயிச்சா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மறுபடியும் வரும். என்னதான் பாகிஸ்தான் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாலும் ஜெய் ஷாவை பார்த்தா அவங்களுக்கு பயம்தான். பணப்பிரச்சனையில இருக்கிற பாகிஸ்தான் அணிக்கு இது மேலும் ஒரு தலைவலியா, இல்லன்னா இது வெறும் வெற்றி பேச்சா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.